இருக்கின்றது. மக்கள் யாரையும் பார்க்க முடியாது, யாருடைய உதவியும் நாட முடியாது. ஒரு வனாந்திரத்திலே இவர்கள் யாரையும் நாட முடியாது, கர்த்தரை மாத்திரமே சார்ந்து செல்ல வேண்டும். எனவே எதற்காக இதை அனுமதித்தார் என்று சொன்னால், கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். To teach dependence on God, கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அவருக்கு போதிப்பதற்காக 40 வருட காலங்களாக அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 17 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 8:3 பார்க்கும் பொழுது இவனமாக சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை பாத்தீங்களா? அப்போ மனுஷன் எப்படி பிழைப்பான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினாலே அவன் பிழைப்பான். அப்போ தேவனுடைய பலன், தேவனை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக 40 வருடம் வனாந்திரத்திலே அழைத்து வந்தார். இரண்டாவது, to separate them from the slavery, அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிடித்து காட்டுவதற்காக அவர்களை இங்கே அழைத்து வந்தார். அடிமை என்பது எஜமானுக்கும் அடிமையானவனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவாகும். ஒரு எஜமானுக்கு கீழாக ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வனாந்திரத்திலே அடிமைத்தனத்தின் அடுத்த நிலையை தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு உண்டான அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய உள்ளத்தை அவர் புதுப்பிக்கின்றவராய் காணப்படுகின்றார். இதை யோசிக்கும் பொழுது அவர் பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர் பரீட்சை பார்க்க வேண்டும், அவர் நம்பிக்கை இவன் மீது, தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக 40 வருடங்கள் வனாந்திரத்திலே. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகின்றது என்று நாங்கள் அறிந்து, பாடுகள் விசுவாசிகளின் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த வருடத்திலே நம்மை பாடுகளுக்குள்ளாக தேவன் வழிநடத்திருப்பார் என்று சொன்னால், நாம் இன்னும் பலப்பட வேண்டும், இன்னும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும், இன்னும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்கின்றார். எடுத்துக்காட்டாக பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, பாடு அனுபவிக்க கூடாது என்று நினைத்த பேதுரு கடைசி நாட்களிலே தேவனுடைய திட்டத்தை என்ன என்பதை அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் முதிர்ந்த பிறகு அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்திற்கு தாங்கள் அவமானப்பட்டதை நினைத்து சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு திரும்பி வந்தார்கள். அப்போ பாடுகள் அனுபவிக்க கூடாது என்ற பேதுரு கடைசி நாட்களிலே பாடுகளை குறித்து 1 பேதுரு 2 பேதுரு நிருபத்தை எழுதுகின்றார். அப்போ இது ஒரு முதிர்ந்த விசுவாசிகள், இது தேவனால் எனக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சாத்தானுடைய சதி அல்ல. இரண்டாவது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைப்பட்ட பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? துதித்து பாடினார்கள். ஏன் அவர்கள் துதித்து பாடினார்கள்? எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழாக நடைபெறுகின்றது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஒன்று, அவர் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்காக அடிமைத்தனத்தை இருந்தார்கள். இரண்டாவது, நம்மை பலப்படுத்தும்படியாக பலப்படுத்துவதற்காக தேவனுடைய பலத்திலே நம்முடைய பலன் பூர்ணமாய், நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார். மூன்றாவதாக, adversity exposes reality. அப்போ ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது மட்டும்தான் அவன் யார் என்பதை துன்பத்தின் வழியாக மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். சந்தோஷமான நிலையிலே ஒரு மனிதனை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அதை பார்க்கும் பொழுது, இதைதான் அதை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அப்போ சோதித்து என்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், எல்லா நிலைமையிலும் சோதிக்க முடியாது. நன்றாக வாழ்க்கை நடைபெறும் பொழுது உன்னுடைய ரியாலிட்டி, சரியான வாழ்க்கை என்ன என்று தெரியாது. கஷ்டத்திற்குள்ளாக உட்படுத்தும் பொழுது உன்னுடைய ஜென்ம பாவமும் உன்னுடைய உள்ளான நினைவுகளும்
வெளியே வருகின்றது. அதுதான் நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். யாத்ராகமம் 24:7 அதுக்கு யாத்ராகமம் 19:8 நம்ம வாசிக்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க? சீனாய் மலைக்கு கீழே நின்று கர்த்தர் சொன்ன கட்டளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கை கொள்ளுவோம், கர்த்தர் சொன்ன காரியங்களை 19:5 நாங்கள் கை கொள்வோம் என்றார்கள். அதே போல யாத்ராகமம் 24:7 பாத்தீங்களா? அந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து மோசே வாசிக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து அவரை நாங்கள் கீழ்ப்படிவோம், கடைசி வரை கீழ்ப்படிவோம் சொல்றாங்க. ஆனா மோசே மலையின் மீது ஏறி வருவதற்கு தாமதமாகும் பொழுது 40 நாள் ஆகும் பொழுது இந்த மக்களால் என்ன பண்ண முடியல? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோன் இடத்திலே முறையிட்டார்கள். அப்ப ஆரோன் என்ன சொல்றாரு? உங்களுடைய மனைவிகள் கழுத்துல இருக்கிற எல்லா நகைகள் எல்லாவற்றையும் கழட்டி அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிறது, இதுதான் உங்களை இவ்வளமாக வழி நடத்தி வந்தது என்று சொல்லி தொழுது கொள்கின்றார்கள். எவ்வளவு நேரம் பார்த்தீங்களா? மனுஷன் கொஞ்ச நேரம் கூட அவனால காத்திருக்க முடியல. அப்போ இந்த சோதனையை கற்றுக்கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் சில தாமதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார். சில விஷயங்களை தேவன் நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் விட்டு விடுகின்றவராய் காணப்படுகின்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது, உன் ஏக சுதனும் என் நேச குமாரனாகிய ஈசாக்கு நீ என்ன பண்ற? மோரியா தேசத்தின் மலையின் மீது பலியிடுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு ஈசாக்கையும் அழைத்து கொண்டு 3 நாள், 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, ஒருவேளை இப்பதான் பலி கொடுக்கணும்னு சொன்னா டக்குனு செஞ்சிடலாம் எமோஷன்ல. ஆனா 1 நாள் கழித்து செய்வது மிகவும் கடினமான ஒன்று. ஏன் என்று சொன்னால் ஆபிரகாம் நிச்சயமாக தூங்கி இருக்க முடியாது. தன்னுடைய மகனை மடியிலே வைத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடும். 2வது நாள் அவனுடைய மனநிலைமைகள் மாறும். அப்பா ஆட்டு கடா எங்க, அப்பா என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும் போது அவனுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆனால் கடைசியாக அந்த மலையில ஏறும் பொழுது, அப்பா கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, தீவட்டிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆடு எங்க? தகப்பனை பார்த்து சொல்லும்போது, என் மகனே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அந்த கடைசி வரைக்கும் அவன் கட்டப்பட்டவனாய் அங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப கடைசி 3 நாள் வரைக்கும் அவனை சோதிக்கும் போது அவனுடைய விசுவாசம் நிலை பெற்றபடியினால்தான் அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அப்போ கடைசி அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீ எனக்கு கீழ்ப்படிந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். சில சுய விருப்பத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அப்ப யோபு எப்படி பட்டமா இருந்தால் எல்லா கஷ்டங்களிலும் எல்லா துன்பங்களிலும் இவைகள் அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் தன்னுடைய சுய விருப்பத்திலே அவன் எவ்வளவாக தேறினவனாய் இருக்க வேண்டும், சோதிக்க வேண்டும். சூழ்நிலைகளிலே அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர் சில காலங்களை தாமதிக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடனே அவர்கள் மாறிவிட்டார்கள், மனதார கழுத்துள்ளவரானார்கள். எப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்கின்றார்களோ தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவை சந்திக்கப்படவில்லையோ அவர்கள் புறஜாதி தெய்வங்களை, அந்நியர்களை அவர்கள் வழிபட்டதை நாம் பார்க்கின்றோம். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சங்கீதம் 66:10 சொல்லும்போது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் நம்மை சிறுமைப்படுத்தும்படிக்கு, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கின்றார்.
இரண்டாவது, என்னுடைய பலவீனம் என்ன என்பதை அவர் கற்றுக் கொடுப்பதற்காகவும் தேவனுடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் சில கஷ்டங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கின்றார். மூன்றாவது, 40 வருஷம் தாமதமாகின்ற காரியம் நீ செய்தியா செய்ய மாட்டியா என்பதை சோதித்து புடமிட்டு அறியும்படியாக தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைக்கின்றார். நான்காவதாக, where God guides, he provides. எங்கே தேவன் வழி நடத்துகின்றாரோ அங்கே அவர் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கின்றார். கர்த்தருடைய வழி நடத்துதலும் பராமரிப்பும். உபாகமம் 8:3-4 நீங்க வாசிங்க. சங்கீதம் 23வது சங்கீதம் நமக்கு தெரிந்த சங்கீதத்திலே தாவீது என்ன சொல்கின்றார்? கர்த்தாவே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். கோல் என்று சொன்னால் எப்பொழுதுதான் இந்த ஆடுகள் வழி விலகுகின்றதோ மேய்ப்பன் கோலினாலே கண்டிக்கின்றவனாய் இருக்கின்றான். எப்பொழுதெல்லாம் அந்த ஆடுகளுக்கு உணவு தேவை என்கின்றானோ அந்த கோல் பெரியதாக இன்னொரு கையிலே இருக்கும். அப்பொழுதுதான் அந்த தலைகளை எல்லாவற்றையும் அவன் பறித்து கொடுக்கின்றவனாய் இருக்கின்றான். அதனாலதான் தாவீது உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகின்றதா இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வண்ணமாக மன்னாவினாலும் காடையினாலும் இறைச்சியினாலும் தேவனாகிய கர்த்தர் போஷித்தார். தண்ணீர் கசப்பாக இருக்கும் பொழுது மாறாவின் நீர் மதுரமாக அவர் மாற்றினார். ஓரேவிட வந்த பொழுது தண்ணீர் இல்லாத பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அந்த இடத்திலே அவர்களுக்கு கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவருடைய வழி நடத்துதல் எங்கே உள்ளதோ அவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் இணைத்து செல்லும் பொழுது அவருடைய பராமரிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதா இருக்கின்றது. ஐந்தாவதாக, லெட் டு லீட், அதாவது வழி நடத்துவதற்காக அவருடைய வழி நடத்துதல், நம்மை வழி நடத்துவதற்காக அவருடைய வழி நடத்துதல் நம்மிடத்திலே இருக்கின்றது. உதாரணமாக மோசேயுடைய வாழ்க்கையிலே அவன் மீதியானுடைய எகிப்தியனை கொன்ற உடனே 40 வருஷம் அவன் எங்க இருந்தான்? வனாந்திரத்துல இருந்தான். வனாந்திரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதை அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடினாலே இவன் வனாந்திரத்திலே எளிமையாக இவர்களை அழைத்து செல்வதற்கு ஒரு வழி வகுக்கின்றார். அப்போ அவன் வேதனைப்பட்டிருந்தான் என்று சொன்னால் அந்த அறிவிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய ஜனங்களை விட்டு நான் தனியாக இங்கே பயத்திலே ஓடி வந்திருக்கின்றனே, ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று நம்மால் கேட்க முடியாது. சில கஷ்டங்களின் மூலமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவனை வழி நடத்துவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக 40 வருடம் வனாந்தரத்திலே அவன் இருந்தான். இப்பொழுது அவன் எல்லாம் அறிந்தவனாய் இருப்பதனால அவன் எளிதாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவான். லெட் டு லீட் த பீப்புள். சங்கீதம் 77:20 வாசிக்கும் பொழுது, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஆட்டு மந்தை போல் வழி நடத்தினேன். அப்போஸ்தலர் 7:25, 7:30 உள்ள வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது எப்பனமாக மோசே கற்றுக்கொண்டான். மற்றவர்களை வழி நடத்துவதற்காக தேவனுடைய வழி நடத்துதல் இவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கடைசியாக வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமா மலரும் மன்னாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா பணிகளையும் நினைப்பாகையாக. அப்போ நினைவு கூறுவது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கின்றது. The word remembrance means don't forget. மறக்க கூடாது என்பதற்காக நினைவு கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். நினைப்பாயாக. அப்போ இந்த கடைசி நிமிடத்திலே, இந்த 2025வது வருடத்திலே தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலை, அநேக சமயத்துல நான் தற்கொலை செய்யலாம் வேண்டாம் பண்ணலாம் என்று நினைத்த நேரத்திலும் உங்களால் உங்களுடைய உயிரை எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கின்றார். எப்படியோ தேவனுடைய வழி நடத்துதலில் கரம் நம்மேல் இருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அடுத்த வருடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் இந்த 5-6 காரியங்களையும் நினைவு கூர்ந்து நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென்.